ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம வீடியோ போட்டு. இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அம்மா அப்பான்றது நம்மளோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்க. இதில் இப்போது தன்னுடைய 4வது வயசில் அம்மாவை இழந்த ஒருத்தர் இப்போது 62வது வயசில் அதே அம்மாவை ஏஐ மூலமாக பார்த்து அவங்க பிறந்த நாளுக்கு ஆசீர்வாதம் வாங்குறத தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஏன்றது நிறைய நல்ல விஷயங்களுக்கும் இருக்குது, கெட்ட விஷயங்களுக்கும் இருக்குது. அது நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோன்றது தான் முக்கியம். ஓகே, பார்க்கலாமா? வாழ்த்த முடியாதானாலும் என் ஆசீர்வாதம் எப்பவும் உனக்கு இருக்கும். ஒரு தாயின் அன்பு காலத்தாலும் தூரத்தாலும் பிரிவாலும் அழியாது. இன்னைக்கு நீ நல்ல மனிதனா வளர்ந்திருக்க, ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கையில பல சவால்களை தைரியமா எதிர்கொண்டு உன் குடும்பத்துக்காக உழைத்து அன்போடும் பொறுப்போடும் வாழ்ந்து வந்திருக்க கண்டிப்பா. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாண்டியா, இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள் தான். உன்னை நேர்ல பார்த்து கட்டிப்பிடிச்சு வாழ்த்த முடியாதானாலும் என் ஆசீர்வாதம் எப்பவும் உனக்கு இருக்கும். ஒரு தாயின் அன்பு காலத்தாலும் தூரத்தாலும் பிரிவாலும் அழியாது. இன்னைக்கு நீ நல்ல மனிதனா வளர்ந்திருக்க, ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கையில பல சவால்களை தைரியமா எதிர்கொண்டு உன் குடும்பத்துக்காக உழைத்து அன்போடும் பொறுப்போடும் வாழ்ந்து வந்திருக்க பாண்டியா. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நீ நல்ல ஆரோக்கியத்துடனும் மன நிம்மதியுடனும் நீண்ட ஆயுளுடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்கணுமா. நான் உன் கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உன்னோட சந்தோஷம் கண்ணீர் ரெண்டுலயும் நான் கூட தான் இருக்கேன். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் என் ஆசீர்வாதம் உன்னை வழி நடத்தும். என் செல்ல மகனே பாண்டியா, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.